ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வித்யா சொன்ன மாதிரி ரோகிணி அவங்களோட வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக எந்த லெவலுக்கு வேணாம் போவாங்க அப்படின்றத இன்றைக்கி முத்துவும் மீனாவும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ரோகிணி கிட்ட எப்படி கேர்ஃபுல்லாக அவங்கள ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த விஷயத்தில் கற்றுக்கிட்டாங்க மீனாவும் முத்துவும். அதுக்கப்புறமா இந்த ரோகிணியை அமைதியாக இல்லாமல் எல்லா விதத்துலையும் நாமளும் ட்ரை பண்ணியாச்சு. அந்த முத்துவும் மீனாவும் தான் நமக்கு தடையாக இருக்காங்க. நாம் ஏதாச்சும் அவங்கள பண்ணி தடுக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் முடியாமல் போயிடுது, தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படின்றதுனால இப்போது மனோஜை தன் வசப்படுத்துறதுக்காக இந்த ரோகிணி ஆசை காட்டி மோசம் பண்ணுறாங்க. அதாவது ஆசை வார்த்தைகளை காட்டி மனோஜை மயக்க பார்க்குறாங்க. மனோஜ் நம்ம பக்கம் வந்துட்டாரு அப்படின்னா விவாகரத்து கொடுக்க மாட்டார் இல்லையா, அதுக்காக. ஆனால் இந்த ரோகிணிக்கு மனோஜை பற்றி இன்னமும் தெரியாது. இவ்வளோ நாளாக கூட வாழ்ந்துட்டு இருந்தப்போவே எந்த ஒரு விஷயத்தையும் மனோஜ் தன்னிச்சையாக முடிவு பண்ணது கிடையாது. இப்போது எப்படி ரோகிணி மனோஜை நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் விவாகரத்து வாங்க மாட்டார் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினச்சாங்கன்னே இந்த ரோகிணி தெரியல. அவங்க பண்ண முட்டாள்தனமான ஒரு விஷயம், அவ்வளோதான். ஸோ என்னதான் தெளிவாக பிளான் போட்டு எப்படியெல்லாம் ஐடியா பண்ணணும்னு நினச்சாலும் மனோஜை அவங்க வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதாவது அது முடியாது. ஏன்னா மனோஜ் எப்பயுமே அம்மா பிள்ளை தான், அவருக்கு சொந்தமாக முடிவெடுக்கிற விஷயமே கிடையாது. இப்போது ரோகிணி சொல்கிற மாதிரியே அவங்க பக்கம் மனோஜ் விழணும் அப்படின்னாலும் விழுந்து போலீஸ் ஸ்டேஷன், அதாவது கோர்ட்டுக்கு போய் அங்கே நிற்கும்போது ரோகிணியை விவாகரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கூட இவங்களுடைய ரோகிணி மேலே பாசத்தில் மனோஜ் இருந்தாலும் அவங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தைக்காக இப்போ அவகிட்ட நீ கோர்ட்டில் அவ கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, நீ அவளை விவாகரத்து பண்ணணும் மனோஜ், சொல்லுடா, அவ கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லடா அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே மனோஜ் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார். ஆமாம், எங்கள் அம்மா சொல்கிற மாதிரியே அவ கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தான் உங்கள்கிட்ட அடிப்பார். ஆனால் இந்த ரோகிணி கொஞ்சம் கூட மனோஜை பற்றி புரிஞ்சிக்காமல் இப்படி பேசிகிட்டு இருக்கு. இத்தனை வருஷம் 2 வருஷம் கூட வாழ்ந்தப்பவே எத்தனை டைம் மனோஜ் ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கா. அதே மீறி சப்போர்ட் பண்ணால் அவங்க அம்மா கிட்டே என்ன திட்டு வாங்கிட்டு இருப்பாரு. அவங்க அம்மா சொன்னால் மறு பேச்சு கேட்காம, அதாவது ஒரு வார்த்தை பேசாமல் அந்த வார்த்தைகளை அவர் கேட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி இந்த ரோகிணி யோசிச்சு பார்க்க மாட்டேறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு அல்பாசை அப்படின்னா எப்படியாச்சும் ஏதாவது ஒரு விதத்தில் மனோஜை நம்ம விட்டு பிரியாமல் அவர் கூட சேர்ந்துடணும், அந்த வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எல்லாமோ பண்ணறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம், இந்த மாதிரி பித்தலாட்டம் தில்லுமுலை இதெல்லாத்தையும் பண்ணி. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவங்கள யார் மதிப்பாங்க? ஏன்னா அவங்க பெரிய அம்பாட்டக்கரா என்ன? அப்படியே ரோகிணி எல்லா தில்லுமுலையும் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டா மற்றவங்க எல்லாரும் ரோகிணி நினச்ச மாதிரி அவங்களுக்கு பணிவிட செய்வாங்களா என்ன? அப்படி கேள்வி கேட்பாங்க, அவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. இதெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட அந்த ரோகிணிக்கு அக்கறையில், அந்த வீட்டுக்குள்ளே போனால் மட்டும் போதும்னு நினச்சிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பொய்களை சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே இருந்தப்பவே ஒரு சில நேரங்களில் ரோகிணி மேலே அக்கறையாக இருக்கிற மாதிரி நடித்தாலும் மற்ற டைமில் ரோகிணி மேலே கோவமாக தான் இருந்தாங்க. இப்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போனாலும் இதை விட கேவலமாக தான் நம்ம ரோகிணியை நினைப்பாங்க. ஸோ அதை எதையுமே நினச்சி பார்க்க மாட்டேன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா அவங்க என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்காங்க. முத்து மீனா மேலேயும் தேவையில்லாமல் பழிய போட்டு அவங்கள உள்ள தள்ள பார்த்தாங்க. ஆனால் அது முடியலை. இதில் அதிர்ஷ்ட விஷயம் என்ன அப்படின்னா எப்பயுமே முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணாத அருண் இந்த வாட்டியை அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதனாலேயும் அவர் வெளியில் வந்திருக்காருன்றது ஒரு அர்த்தம் தான். ஸோ இது இன்னுமே மீனாவுக்கும் முத்துவுக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. என்ன அருண் நமக்குலாம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு. ஸோ அப்பப்போ முத்து மேலே இருக்கிற கோவத்தில் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க தான். ஆனால் வேறு விஷயம் அப்படின்னு வரும்போது அதை எப்படி சரி பண்ணணும், அதை என்ன பண்ணி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது நல்லாவுக்கே அருணுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களுடைய கோவம் என்னன்னா சீதாவை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க அருண், மீனாவை முத்துவை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த வீட்டில் தான் பெரியவன். முத்துவை எல்லாரும் பாராட்டி பேசுறது அவருக்கு பிடிக்கல. அப்படி இருக்கக்கூடாது, நம்மளையும் பேசணும், முத்துவை பேசுகிற மாதிரி நாம தான் எல்லாம் சின்ன மாப்பிள்ளை இதை பண்ணாரு, சின்ன மாப்பிள்ளை இதை பண்ணாரு அப்படின்னு அவரை மாதிரி நல்லவர் யாரும் இல்லை, அவர் போலீஸாக இருக்காரு, அப்படி இப்படின்னு இவரை பற்றி பெருமையாக பேசணும் அப்படின்ற ஒரு நட்பாசை அவருக்கு. அதனால தான் முத்து மேலே இந்த ஈகோனால கோவத்தில் தான் அவர் அடிக்கடிக்க அருண் கிட்ட முத்து கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருந்தார் அருண். ஆனால் எத்தனையோ தடவை முத்து மன்னிச்சு விட்டுருக்காரு. ஆனால் அதையும் மீறி அவ்வளோ கேவலமாக அருண் பேசினாலும் ஸோ இந்த ஒரு விஷயத்தில் விட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கான காரணம் இதுதான். ஸோ
தன்னை விட பெரியவங்கள யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான். ஸோ அடுத்த நிமிஷமே முத்துவை எதுவும் பேசாமல், ஸோ சின்ன மாப்பிள்ளை எனக்கு இதை பண்ணியிருக்காரு, சீதாவை நல்லா பார்த்துட்ருக்காரு, ஸோ அவர் வந்து நல்ல வேலை இருக்காரு அப்படின்னு அவரை பற்றி சீதாவோடைய அம்மா 4 வார்த்தை பெருமையாக பேசினா போதும், அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை எதுவுமே அவர் கண்டுக்க மாட்டார். இந்த பகை, இந்த ஈகோ இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவார். ஸோ இதுதான் அவர்கிட்ட இருக்கிறது. அது முத்துவுக்கு நல்லாவே புரியும். முத்துவுக்கு புரிஞ்சதுனால தான் வீட்டு கொடுத்து போகிறாரு. அதெல்லாத்தையும் நம்ம கேட்டு வாங்கக்கூடாது, அதுவாக கிடைக்கணும், நம்ம தேடி வரணும் அப்படின்றது தான் முத்துவோட எண்ணம். ஆனால் அருணுக்கு அப்படி கிடையாது. அது நமக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை, மற்றவங்களுக்கு நடக்கிறதும் நமக்கும் நடக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணம். அதனால் மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தில் அருண் முத்துக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு காரணம் ஸோ இது மட்டும்தான். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஸ்ருதி வேற பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க ரவி கிட்ட. அப்படி சண்டை போட்டுட்டு கிளம்பியும் போயிடுறாங்க. வீட்டுக்கு அதே கோவத்தோடய வராங்க. மீனா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. எங்கே போனாலும் பிரச்சனையேவா அப்படின்னு மீனா கேட்கவும், என்ன மீனா என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், தோ ஏன் மேலேயும் இவர் மேலேயும் இருக்கிற பாசத்தில் அந்த ரோகிணி இவரை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கா, வீட்டில் என்ன இல்லாமல் பண்ணியிருக்கா. இந்த விஷயம்லாம் சத்யா வேற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிட்டே என் ஃப்ரெண்ட்ஸும் பொறுக்க முடியாமல் ரோகிணி கூப்பிட்டு போய் வெளியில் வெளுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவள் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து அங்கே ஒரு சின்ன குழந்தைய காப்பாற்றணும், அதுக்கப்புறம் எங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்னு அனுப்பி விட்டுட்டாங்க, விசாரணைக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, இந்த ரோகிணி இப்போ இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலா, இப்படி ஒரு கேவலமான பொம்பளைங்க இன்னமும் நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு அவ்வளோ கோவம் வருது. அவளுக்கு இதெல்லாம் தேவைதான், இன்னும் 4 வாரம் அந்த போலீஸ் விட்டு அமைச்சிருக்கணும், அடிக்காமல் அமைச்சிருக்காரு பாருங்க. அதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வெளுத்துட்டாங்களே, சந்தோஷமாக இருக்குது எனக்கு. சே, என்ன மாதிரி ஆள் அவள்லாம், அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவள் மிரட்டிட்டு போனப்பவே அவளோட குணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ருதி பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி, அதை விடுங்க ஸ்ருதி, நான் என்ன உங்களை கேட்க வந்தேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள் எனக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் கோவமாக இருக்கீங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள் அப்படின்னு ஃபோட்டோஸை காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே மீனாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அவங்க எதுவுமே பேசுறதே கிடையாது. எனக்கு இது பிரச்சனை இல்லை மேனா, இதுக்கு கீழே வந்திருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடும். எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு ரிவ்யூ கொடுக்குற மாதிரி தான் நம்ம, அதாவது ரவி வந்து போஸ்ட் பண்ணால் ஃபோட்டோஸ்லாம் போட்டு, ஆனால் இந்த நீத்து பண்ண சொன்னால் பண்ண மாட்டேன்றா. அப்போது அவன் என்னை வெறுப்பேற்றணும்னு வேணும்னே தானே பண்ணிகிட்ருக்கான். இவனும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துட்டுருக்கான். எனக்கு வர ரவி அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறது சுத்தமாக பிடிக்கல. அவன் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலைன்னா கூட பரவாயில்ல, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி நினைக்கிறாங்க. அதை மீனாக்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போது முத்து வராரு. முத்துவை இந்த விஷயத்தெல்லாம் கேட்குறாரு. நீ சொல்கிறது புரியுது பழங்குறலே, அவ்வளோ பெரிய என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு நடந்த விஷயங்கள சொல்கிறாங்க. தெரிஞ்சதுக்கப்புறமா அவ்வளோ கோவப்படுறாரு முத்துவுமே. நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. இல்லை ஸ்ருதி, இதனால் உங்களோட லைஃப்பில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு. இங்கே பாருங்கள், நீங்கள் தெரியாமலாம் செய்ய வேண்டாம், ரவி கிட்ட டைரெக்டாகவே இந்த விஷயத்த சொல்லிவிட்டு நீங்கள் தாராளமாக இந்த விஷயத்த எனக்கு ஹெல்ப் பண்ணி ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவும் முத்துவும் கேட்குறாங்க ஸ்ருதி கிட்ட. என்ன இது, எங்களோட லைஃப்பை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? அந்த நீத்து சரியில்லை, ரவி கரெக்டாக தான் இருக்கான். ஆனால் இந்த நீத்து வேணுன்னே போய் ரவி கிட்ட ரொம்ப கேஷுவலாக, அதாவது ரொம்ப கம்ஃபர்டபுளாக கிட்ட போய் நெருங்குறா, பழகுறா. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. என்னை வெறுப்பேற்றதுக்காகவும் 2 மடங்காக கூட சேர்ந்து அவள் வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காகவே ரவி கூட பழகுறா. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் அங்கே இருக்கணும்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இந்த கமெண்ட்லாம் படிச்சுக்கிட்டு அவ்வளோ கேவலமாக நக்கல் பண்ணி என்னை பேசுகிறா. ஆனால் பதிலுக்கு போஸ்ட் பண்ண சொன்னால் போஸ்ட் பண்ண மாட்டேன்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளோட மனசில் ரவி மேலே ஆசை உண்டாகுது. இங்கே பாரு, ரவி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் அவள் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவள் பண்ணுறதும் சரி, ரவி பண்ணுறதும் சரி, ரவி தப்பு பண்ண மாட்டான், அவள் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. ஆனால் இதை பற்றி ஊர் என்ன பேசும்? ரவி இப்படி இருக்கான் அப்படின்றது ஊருக்கு தெரியாது இல்லையா? இவள் பண்ணுறத வச்சுக்கிட்டு ரவியும் இந்த ஊரில் இருக்கவங்க தப்பாக பேசினா இதை மட்டும் என் மம்மி டேடிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க என் மேலே கோவப்படுவாங்க. இதனால் முதல்ல இந்த விஷயத்த முடிக்கணும், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஸ்ருதி வந்து மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் கேட்குறாங்க. ஏங்க, ஸ்ருதி சொல்கிறதுலேயே நியாயம் இருக்குல்ல, அந்த நீத்து தப்பானவளாக இருக்க போது எதுக்கு நம்ம வந்து ரவி அவங்க விட்டு வைக்கணும்? நீங்கள் உங்கள் தம்பிக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், சொல்லி பாருங்க உனக்காக பேசுகிறா அப்படின்னு. முத்து, இதில் இன்னும் நிறைய சில விஷயங்கள் எல்லாம் கூட இருக்குது. அந்த நீத்து சரி கிடையாது. அந்த போஸ்ட் பண்ணவங்களும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்தவங்களும் நீத்தோடைய ஆளுங்க தான். அது மட்டும் கிடையாது, என்னோடய ரெஸ்டாரண்ட்டை கெடுக்கணுன்றதுக்காக என்னோடய ரெஸ்டாரண்ட்டுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக சில ஆளுங்களை அனுப்பிச்சா. அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்டூடெண்ட் பயந்து ஓடிட்டாங்க. இப்போது அவளுக்கு அவளே அந்த ரெஸ்டாரண்ட்டை ஃபேமஸ் படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி எல்லாரையும் பசங்களையும் அவளே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பி சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் போஸ்ட் பண்ணுறா. இதெல்லாம் அவளுடைய
டெவலப் பண்ணுறதுக்காக தான் அவளுடைய ரெஸ்டாரண்ட் அதுக்காக தான் இவெல்லாம் பண்ணுறா. அவள் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், ஆனால் ரவி விஷயத்தை தலையிடக்கூடாது. இதுதான் அவளுடைய கேரக்டர். இது புரியாமல் ரவி அவளை நம்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், இது அவர்கிட்டயே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு. அது எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவள் சொன்னான் ஏதோ அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ரவியை வர வைக்கிறதுக்காக ஸ்ருதி இதெல்லாம் சொல்கிற மாதிரி ஆகிடும்ல. அந்த பொண்ணு வேற சரியில்லைன்னு சொல்கிறீங்க. அந்த நீத்து அப்புறம் ஏதாவது தேவையில்லாமல் ரவி கிட்ட குழப்பி விட்டுருச்சுன்னா அப்படின்னா பணவரலுக்கும் ரவிக்கு தான் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. கரெக்ட் முத்து, இதுக்காக தான் நானுமே யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து இங்கே மீனாவும் ஸ்ருதியும் முத்தவும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தில் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சிந்தாமணி போட்ட பிளான் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு அதாவது மனோஜ்கிட்ட கடை வாங்கினா அந்த ஆள்கிட்ட கொஞ்ச நாள் ஆற போட்டு எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட. ஆனால் இங்கே வந்து தனியாக பார்த்து பேசுகிறாங்க விஜயாவும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்குது, இதை விட்டால் வேறு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு. அவங்களுக்கு எப்பயுமே பணம், இந்த பணத்தினால அவங்க ரொம்ப பட்டுக்கிட்டே இருக்காங்க. அது அவங்களுக்கு புரிய மாட்டேருந்து. தான் பண்ணுறது தான் சரி அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. ஸோ இதனாலேயே வந்து அவங்க இல்லை தனியாக பேசணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஃபோன் பண்ணி அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஒரு இடத்துல வந்து அதாவது பார்வதியோட வீட்டுக்கு கொடுத்து போகிறது கிடையாது. ஸோ தனியாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சிந்தாமணி தனியாக வர சொல்லி விஜயா மீட் பண்ணுறாங்க. அப்போது சிந்தாமணிக்கு ஆடு அதுவாக வந்து சிக்க போகுது. இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டு முத்துவும் மீனாவும் இல்லாதப்போ எப்படியாச்சு மாஸ்டர்கிட்ட ஏதாச்சும் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசை களைச்சி விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போகும்போது 2 பேரும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. வாங்க மாஸ்டர், இங்கேயே நின்று பேசினேன் அப்படி எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட்லேருந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு. பரவாயில்ல, இங்கேயே கார்லேயே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க மாஸ்டர் உள்ளேயாச்சும் வாங்க அப்படின்னு காருக்குள்ளே உட்காந்துங்கன்னு பேசுகிறாங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை உங்களுக்கே தெரியாதது எதுவும் இல்லை, மனோஜ் கடனை வாங்கி ஒரு இடத்துல லாக் ஆகிட்டாரு. அப்போது உங்களை அவருக்கு தெரிஞ்சதா அவர் என்கிட்ட வந்து பேசினார். ஹெல்ப் பண்ண சொல்லி நீங்கள் சொன்னதாகவும் சொன்னார். அதுக்காக எங்களுடைய பேங்க்கில் இருக்கிற கடன் எல்லாம் அவரே அடிச்சிருந்தாவும் வீட்டு பத்திரத்தை மட்டும் கொடுத்தா போதும், அதை வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் எல்லா கடனையும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிஞ்சப்போ கட்டிட்டு நீங்கள் பத்திரத்தை மீட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுவுமே எனக்கு நல்லா தான் பட்டுச்சு. ஆனால் இந்த முத்துவ மீனாவும் என் வீட்டுக்காரர் அது இதுன்னு சொல்லி குழப்பி விட்டுட்டாரு. அதனால் அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்னமோ இது சரின்னு தான் படுது. அதான் உங்ககிட்ட பார்த்து அந்த ஆளை இப்போ வர வச்சு நீங்கள் அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ மாஸ்டர், இதுக்காகவா? அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் உங்களை பற்றி அவர்கிட்ட கேஷுவலாக பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சொன்னேன். நீங்கள் யோசிக்கிறதும் கரெக்ட் தானே மாஸ்டர். அவங்க உங்களுடைய கடனை அடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் பத்திரத்தை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டிட்டு அது மட்டும் இல்லாமல் வட்டிலேயே அவர் எனக்காக டிஸ்கவுண்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எவ்வளவோ லாபம் மாஸ்டர். இப்போ நீங்கள் இருக்கிற கஷ்டத்தில் அந்த ரோகிணியை வேறு மனோஜ்கிட்டேருந்து பிரிக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு நிறைய பணமும் செலவாகும். ஸோ இப்படி ஒரு ஆஃபர் கிடைச்சா உங்களுக்கு நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தான், அதுக்காக தான் நான் அவர்கிட்ட அந்த செக்கை வாங்கணும்னு பார்த்தேன். ஆனால் என் வீட்டுக்காரர் தடுத்துட்டாரு. இப்போ நீ அந்த ஆளை இங்கே வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லவும், சரி இது நம்ம நினச்ச மாதிரி கரெக்டாக போகுது அப்படின்னு விஜயாவும் அது சிந்தாமணி நினச்சிக்கிட்டு சரி மாஸ்டர் நான் எப்போவே ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி ஆடு அதுவாக வந்து மாட்டியிருக்கு, விஜயா வந்திருக்கா, அந்த காசை வந்து அந்த செக்கை வந்து வாங்கிக்கிட்டு மூடிட்டு வந்து பத்திரத்தை கொடுக்குறதா சொல்லியிருக்கா. அவள் வீட்டுக்கு தெரியாமல் இதை நம்ம ரகசியமாக செஞ்சு முடிச்சிடலாம். அவங்கள நம்ம முத்துவையும் மீனாவும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் தான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் அவளே இங்கே தனியாக வந்திருக்கா. இப்போது அவகிட்ட நான் பேசுகிறேன், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி. நீ வந்து செக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பத்திரத்தை மீட்டுட்டு வந்து விஜயா கொடுத்ததுக்கப்புறமா இதே மாதிரி அவங்க வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் பத்திரத்தை நானே உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்களோ நீயே வந்து வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்களோ எப்படியோ ஒன்று வாங்கிக்கலாம், கவலைப்படாத, நீ இப்போ வா, நான் வந்து இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்லி அனுப்புவோம். சரி மேடம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுமே அங்கே வராரு. அப்போது வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் நேரத்தில் அவருமே வந்துடுறாரு. வந்த உடனே சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு. இல்லை நீங்கள் சொன்னது எனக்கு சரின்னு பட்டுச்சு, ஆனால் என் வீட்டில் தான் இதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஆனால் என் பையனோட வாழ்க்கை எனக்கு முக்கியம், அந்த வீடு என்னுடைய பேரில் தான் இருக்குது, என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணணும். அந்த வீட்டு மேலே இவ்வளோ கடன் இருந்துச்சு, அதை நீங்கள் செக்காக தரேன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் அதை தந்தீங்கன்னா நான் போய் பத்திரத்தை மீட்டுட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்லவும், சரிங்க மேடம் உங்களுடைய விருப்பம், வீடு உங்களோட பேரில் இருக்கிறப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் சொல்லதை நாங்கள் ஏற்றுக்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக
இந்தாங்க நீங்கள் கேட்ட செக்கு நான் கொடுத்துட்றேன், நீங்கள் போய் பத்திரத்தை மீட்டர் வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லவும், மாஸ்டர் எப்போ எடுத்துகிட்டு வந்து பத்திரத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு. இப்போ பணத்தை கட்டிட்டு நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்கவா அப்படின்னு. மாஸ்டர் இன்னொரு விஷயம், இந்த விஷயம் உங்கள் வீட்டில் இருக்க யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு உடனே விஜயா யோசிக்கிறாங்க. மாஸ்டர் இல்லை, ஆல்ரெடி இந்த விஷயம் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கே வேண்டான்னு சொன்னதான் நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பத்திரத்தை கொடுக்க விட மாட்டாங்களே, அதான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கிட்டலாம் நான் ஏன் சொல்ல போகிறேன், அவங்க கிட்ட சொல்லிட்டு செய்யறது இருந்தால் இப்போ ஏன் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். சரி, நான் நாளைக்கு பத்திரத்தை கொண்டு வந்து இதே இடத்துல நாளைக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க மாஸ்டர் அப்படின்னு. இங்கே பாருங்கள் சார், இவங்க எனக்கு மாஸ்டர் குரு மாதிரி தெய்வம் மாதிரி, இவங்க நீங்கள் ஏமாத்திரக்கூடாது. அவங்க சொன்ன மாதிரியே அவங்க பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளில் கண்டிப்பாக அவங்க பணத்தையும் கட்டி அடைச்சிருவாங்க. அது வரைக்கும் பத்திரம் வந்து பத்திரமா இருக்கட்டும், புரியுதா அப்படின்னு அவங்கக்கிட்டேயே விஜயா முன்னாடி நல்லவங்களாட்டம் நடிக்கிறாங்க சிந்தாமணி. அவங்களுமே சரிங்க மேடம், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் சொன்னதுனால தான் அவங்களுக்கு எந்த ஒரு ஆஃபரை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பணம் தான் முக்கியம், இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க சிந்தாமணி கிட்ட விஜயாவும் பேசிட்டு, சரிங்க சிந்தாமணி, உங்களால் தான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, சரி நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்களுடைய உண்மை முகம் தெரியாமல் ஏற்கனவே அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்த கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம யார் ஒருத்தவங்க நல்லவங்களா மாறிட்டோம் அப்படின்னு பல்ல இழிச்சு பேசினாலும் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாலே இந்த விஜயா டோட்டலாக மாறிடுறாங்க. இப்போது எது நடக்கக்கூடாதுன்னு மீனாவும் முத்துவான் நினச்சாங்களோ அந்த ஒரு விஷயத்தில் போய் பயங்கரமாக லாக் ஆயிட்டாங்க. இதனால் வீட்டில் என்ன பிரச்சனை பிள்ளையும் வெடிக்க போகுது அப்படின்னே தெரியல. வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் விஜயா இப்படி ஒரு விஷயத்த பண்ண துடிஞ்சிட்டாங்க. இப்போது பேங்க்கில் போய் பணத்தை கட்டிட்டு பத்திரத்தை மீட்டுட்டு வரத்துக்கும் கிளம்பி போயிடுறாங்க டேரெக்டாக அங்கேருந்தே. அப்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிந்தாமணி, கூடிய சீக்கிரம் நம்ம நினச்சது நடக்க போகுது அப்படின்னு. இந்த ரோகிணியை வச்சே காய் நடத்தலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போது சரி நல்லா வந்து வழியை அவங்களே மாட்டிக்கிட்டாங்களே விஜயாவி மாஸ்டரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ரோகிணி இந்த சமயத்தில் தான் விஜயாவுக்கு அதாவது சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. முத்து மீனா மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஆனால் அதை முடியல அப்படின்னு. மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன் அப்படின்னா முத்து மீனா மேலே கம்ப்ளைண்ட் அந்த ரோகிணி கொடுத்ததுனால அவங்க உள்ளே போயிருந்தா இதே வாய்ப்பை வச்சுக்கிட்டு இப்போ பத்திரத்தை விஜயா கிட்டேருந்து பணத்தை கொடுத்து வாங்குற மாதிரி ஈஸியாக சுலபமாக வாங்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க வெளியில் வந்துட்டாங்களே, அதனால தான் இந்த காரியம் நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சாலும் இப்போ நமக்கு நல்லது தானே நடக்க போகுது, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு, என்னம்மா சொல்கிறேன் இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு. ஆமாம் ஆண்டி, நாளைக்கு கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, நானும் மனோஜும் கோர்ட்டில் மீட் பண்ணி விவாகரத்துக்கு பேசணுமா அப்படின்னு சொல்லவும், சரிம்மா நீ என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு. ஆண்டி புதுசாக முடிவெடுக்க என்ன இருக்குது, மனோஜை விட்டு நான் பிரியதே கிடையாது, கண்டிப்பாக அங்கே நான் என்ன பேசணுமோ மனோஜை விட்டு பிரியாமல் இருக்க அத்தனையும் பேசணும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எனக்கு துணையாக வந்து நிற்க முடியுமா அப்படின்னு. அது எப்படிம்மா, மாஸ்டருக்கே எனக்கு பழக்கம், நாங்கள் வந்து நின்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுறது தெரிஞ்சு போயிடலை அப்படின்னு சொல்லவும், சரி சரி நீங்கள் அப்போ வர வேண்டாம், நான் இதை செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன், உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணதான் சொன்னேன் அப்படின்னு இங்கே ரோகிணி சொல்லவும், சரிம்மா எல்லாம் நல்லதுக்கே, நல்லாவே நடக்கும் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லி சிந்தாமணி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இங்கே எப்படியோ நாம் நினச்சது நடக்க போகுது, யார் எப்படி போனால் என்ன, அவளை வச்சு நம்ம காரியத்தை சாதிச்சிக்கலான்னு பார்த்தா ஆனால் ஆடு தனியாக வந்து அதுவே மாட்டிக்கிச்சு, இவளோட ஹெல்ப் இனி நமக்கு என்ன தேவை, ஸோ இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவள் என்னென்ன அவங்கள பண்ணணுமா என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி சிந்தாமணி நினச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ரோகிணி கோர்ட்டில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஸோ என்ன நடக்க போகுது, இன்னொரு பக்கம் விஜயா பண்ண விஷயம் ஸோ முத்துக்கு மீனாக்கு தெரிய வந்தால் அவங்களோட ரியாக்ஷன் என்ன இருக்க போகுது, ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அப்படி போய் வீட்டு பார்த்தா சிந்தாமணி கிட்ட மாட்டிக்கிட்டா ஸோ என்ன பண்ணி மீனாவும் முத்துவும் மீட்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.